the hand of God which came upon Elijah shall come upon you. You will not run after anything, you will run ahead. இன்னொரு காரு என் ரெண்டாவது மகன் ஆண்ட்ரூ எடுத்துக்கிட்டு சூரி, நிலா, நிரேன், ஜாய், செலோமியை கூப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு போயிடுச்சு. என்னெல்லாம் டீலில் விட்டாங்க. நீங்கள் உங்கள் காரை எடுத்துக்கிட்டு, எனக்கு டிரைவர் எல்லாம் ஆளே இல்லை, நீங்கள் வீட்டை பூட்டிட்டு வந்துருங்கன்ட்டாங்க. ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் கேட்டு பூட்டுறேன். அப்படி பெரிய செயின் கொடுத்துருந்தீங்களே, அப்படி டபுளா போட்டு சுத்திட்டு மாட்டிட்டு என்னமோ இழுத்தா சர்ன்னு வெளியே வருது. நான் 2 ரிங்குக்கு நடுவில் பூட்ட மாட்டதுக்கு பதிலாக ஒரு ரிங்ல மாட்டிட்டு பூட்டிட்டு சந்தோஷமா போறேன். நல்லவேளை இழுத்து பார்த்தேன், இழுத்தா சர்ன்னு வெளியே வருது செயின். திரும்ப போட்டு கஷ்டப்பட்டு மாட்டி 2வது தடவை மாட்டினா என் கண்ணுக்கு தெரியாம ஸ்லிப் ஆயிட்டு 2வது தடவை அதே மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் சாந்தி, டோன்ட் பனிஷ் மீ லைக் தட். கோவம் தான் நேரா திட்டிடு. இப்படி என்ன தனியா நீ வீட்டை பூட்டுவான்னு சொல்லாத. என் வீட்டை பூட்ட எனக்கு தெரியல. நல்லா இருக்கும்போது நோவா உள்ள போயிட்டு he was panicking, probably he wouldn't bolt it from inside properly. God is more interested in protecting Noah than Noah protecting himself. Hallelujah. நோவா தன்னுடைய வீட்டை, தன்னுடைய பேழையை மூடும்போது ஒருவேளை சரியா பிரஸ் பண்ணலன்னா தண்ணி உள்ள வரும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து சிறு துளி பேரு உள்ள போயிட்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் பார்த்தாரு, டேய் நீ மூடினா எனக்கு டவுட்டாக இருக்குது, நானே மூடுறேன். வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் God is more interested in you than you yourself. உன்னை குறித்து ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, கன்னிகே, உன்னை குறித்து உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும், உனக்கு நன்மை செய்ய வேண்டும், உனக்கு உடுத்த வேண்டும், உனக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், உன்னை கவனித்துக் கொள்ள அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. சத்தமாக எழுதி கர்த்தர் ஸ்தோத்திரம். Glory to God. Glory to God. Glory to God. புட்டர் உள்ள இருக்குது. யோசித்து பாருங்களேன், உள்ள இருக்க கோழிக்கு தீனி, ஆட்டுக்கு தீனி, மாட்டுக்கு தீனி, எல்லாத்துக்கும் தீனி இருக்குது. இவனுக்கும் ஒரு ரேஷன் வச்சிருக்கான். என்ன ஆச்சு தெரியுமா? இது கொஞ்ச நாள் தான். கடவுள் வச்சிருக்க ஒரு பிளான் டைம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான ரேஷன் தான் அங்கே இருக்குது. ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார். You know I'm a man of imaginations. You know I'm a man of imaginations. ஒருவேளை கடவுள் உங்க ஜபத்தை கேட்டு அவசரம் ஆண்டவரே அவசரம் அவசரப்படுத்தணும் பார்த்தீங்களா கடவுளை, அவர் அவசரமா கதவை திறந்து விட்டு வச்சுங்களேன், என்ன இருக்கும்? இன்னும் மழை நிக்கல, இன்னும் வெள்ளம் கதவு மேல மோதிக்கிட்டே இருக்குது. இவன் அவசரப்பட்டு, ஒருவேளை கடவுள் வெளியில பூட்டினவர் தான் திறக்கணும் இல்லையா? எனவே அவசரப்பட்டு திறந்துட்டாரு வச்சுங்களேன், உள்ள இவன் கத்தலாம், கொய்யோ புரியோ, ஆண்டவரே ரொம்ப நாள் ஆச்சு, ஐ எம் கெட்டிங் சீ சிக்னஸ், உள்ள இப்படி ஆடுதான், எனக்கு வாந்தி வரமா இருக்குது, ஒரே இந்த என்ன நாத்தம் அடிக்குது, இதுவும் கூட இருக்குன்னே சொன்னானா? சொல்லி இருந்தா
அவன் ஜெபத்தை கேட்டு இவரும் ஒரு அவசரக்காரனா இருந்து திறந்து விட்டிருந்தா அப்பவும் அவர்கள் அழிந்து போயிருப்பார்கள். ஒருவேளை கடவுள் மறந்துட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் மறந்துட்டாருன்னு வச்சுங்களேன், ரேஷனும் தீர்ந்து போச்சு, புல்லு தீர்ந்து போச்சு ஆட்டுக்கு, கொள்ளு தீர்ந்து போச்சு குதிரைக்கு, புண்ணாக்கு தீர்ந்து போச்சு மாட்டுக்கு, எல்லாத்துக்கும் தீர்ந்து போச்சு. இவனுக்கும் ரேஷன் தீர்ந்து போச்சு. என்ன பண்ணிருக்க தெரியுமா? அது பசிச்சு ஒன்று அடிச்சு நோவாவும் செத்திருப்பான், நோவா பொண்டாட்டியும் செத்திருப்பா, நோவாவுடைய மகன்களும் செத்திருப்பாங்க, நோவாவுடைய பிள்ளைகளும் செத்திருப்பாங்க. God knows the right time. Hallelujah. God knows the right time. ஆண்டவருக்கு எந்த நேரம் என்று நல்லாவே தெரியும். ஒருவேளை முன்னாலே திறந்து விட்டிருந்தால் அவன் அழிந்திருப்பான் வெள்ளத்தால். ஒருவேளை மறந்து போய் பின்னாலே திறந்து விட்டிருந்தால் உள்ள எலும்பு கூட கிடைத்திருக்காது. எனவே எப்போ ரேஷன் தீருதோ அப்போ, எப்போ தண்ணி வத்துதோ அப்போ, எப்போ மழை நின்று விட்டதோ அப்போ, எப்போ படகு சேஃபா அந்த ஆர்க்கு பேழை நிற்குமோ அப்போ, ஐயா அம்மா தேவ ஜனமே, இப்போ இப்போ சொல்லுங்க பாப்போம், இப்போ கர்த்தருடைய வேளை வந்து விட்டது. Tonight I say, ladies and gentlemen, you are not here by chance. I say you are not here by accident. You are here by His Majesty's pre-appointment. Now is your time. I say you are not here by chance. I say you are not here by accident. This is God's appointed time for you. Again I stand in the office of a prophet. Again I stand in the office of a prophet and tell you, ladies and gentlemen, now is your time. Now is your time. சரியான நேரம். கதவை திறந்து விடுறார். என்ன தெரியுமாகுது? Salvation for the whole family. உள்ள வாழும்பொழுதும் பிளேன்ஸ்ல இருக்கும் பொழுதும் குடும்பம், வெள்ளத்தில் மிதக்கும் பொழுதும் குடும்பம், மலையில வந்து நிற்கும் பொழுதும் குடும்பம், இறங்கி வந்து வாழறாங்களே அப்பவும் குடும்பம். ஃபேமிலி கான்ஃபரன்ஸ். ஹல்லேலூயா. ஒரு ஃபேமிலி கான்ஃபரன்ஸ். உங்கள் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். I bless your family today because family is God's institution. I say family is God's institution. I put it straightforward. Your family is God's institution. Amen. உங்க குடும்பம் எவனோ கொண்டாந்து தரித்திரத்தை என் தள்ளக நான் கிடையாதையா. கல்யாணம் ஆன பிறகு no regrets. Husbands no regrets. Wives no regrets. ஆமா, எவனா போய் கட்டினேன் நோ, எவளை போய் கட்டினேன் சனிய நோ. இது தேவன் இன்ஸ்டிடியூட் பண்ணி வைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இது தேவன் ஏற்படுத்தின ஒரு குடும்பம். Your family is God instituted family. Ladies and gentlemen, God is the one who designed your family. Don't take it easy. நம்ம லைஃப்ல என்னென்னமோ இருக்குதுங்க. ஃபேமிலியை விட பெட்டர் செட்டப் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. ஃபேமிலியை விட ஒரு பெட்டர் செட்டப் எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நான் அடிக்கடி கல்யாணத்தில் பேசும்போது இப்படி சொல்லுவேன். See, this beautiful light auditorium, this is the idea of my old friend. Even now he is my friend, but he is also my bishop. Right Reverend Dr. தேவ சகாயத்தினுடைய ஐடியா. இங்கே ஒரு கார்டு மாதிரி கிடந்தது. Bishop Deva Sahayam one day stood here, called architects, engineers, and designed this. உள்ள போய் பார்த்தா என்னமா இருக்கு தெரியுமா? இங்கே லைட் ஆடிட்டோரியம். கிறிஸ்தவனுக்கு ஒரு பெருமை இந்த லைட் ஆடிட்டோரியம். அல்லேலூயா.
இப்படி ஒரு லைட் ஆடிட்டோரியத்தை கட்ட இது யார் ஐடியா? இது யார் ஐடியா? லைட் ஆடிட்டோரியம் இஸ் பிஷப் தேவசகாயம்ஸ் ஐடியா. இங்க சவுண்ட் போடுறாங்க பாருங்க. சாம் அவங்க பேர் என்ன? சவுண்ட் சிஸ்டம் பேர் ஷெடி. ஷெடி ஆடியோ. இங்கெல்லாம் பண்ணி நம்ம மைக்கெல்லாம் போட்டு அங்கே ஈக்குவலைசர்ஸ் எல்லாம் வச்சு பேலன்சிங் எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க? இது உங்கள் ஐடியா, இது அவங்க ஐடியா. இங்கு எல்லாமே பின்னால பாருங்க. இது என்னுடைய எடிட்டர் ஜஸ்வின், அவனுடைய ஐடியா. ஜஸ்வின் இருக்கானங்க. ஓகே, அதை பிரிண்ட் பண்ணி கொடுத்தது டவ் அட்வர்டைசிங்ஸினுடைய முதலாளி மிஸ்டர் ஜாஷ்வா. ஜாஷ்வா இஸ் ஹியர் சம்வேர். சரி, அவங்க ஐடியா. திஸ் இஸ் சம்படிஸ் ஐடியா. இந்த விமன் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க, அது சாந்திஸ் ஐடியா. Everything, ladies and gentlemen, everything that you see is somebody's idea. Marriage is God's idea. Marriage is God's idea. திருமணம் கடவுளுடைய ஐடியாயா. ஹல்லேலூயா. அதனால உங்க குடும்பம் ரொம்ப முக்கியங்க. ஐயா, அம்மா, சகோதரனே, சகோதரியே, கணவனே, மனைவியே, பெற்றோரே, பிள்ளைகளே, உங்கள் குடும்பம் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. நோ ரிக்ரெட்ஸ். சரி, இப்போ என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறார்? குடும்பமாக உள்ளே வாருங்கள். With that I would like to conclude. நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள். This is my last point. You and your household. நீயும் உன் வீட்டார் அனைவரும். 4 பிள்ளைங்க, 2 தருதலைங்க. 4ல 2 இல்ல, 4ம். வீட்டார் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்ப நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். Believe in Jesus. You and your family shall be saved. I'm going to pray that your husband will be saved. I'm going to pray that your wife will be saved. I'm going to pray that your son will be saved. I'm going to pray that your daughter will be saved. I'm going to pray for your son-in-law to be saved. I'm going to pray that your daughter-in-law to be saved. I tell you, every member of your family, your brothers, your sisters, your mother-in-law, your father-in-law, your son-in-law, your daughter-in-law, your father, your mother, your son, your daughter, everybody, so that you will stand up together and say along with Joshua, as for me and my household, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். Yes. It is not the will of God that your family should be destroyed. அவர் செய்ததை அவரே அழிக்கிறதுக்கு சந்தோஷப்படுவாரா? தான் செய்த ஒரு பொருள் அழிஞ்சு போதுன்னா யாராவது சந்தோஷப்படுவாங்களா? கவலைப்படுவாங்களா? சந்தோஷப்படுவாங்களா? ஏலம் விட்ட பொருளை செல்வராணி ராஜா எங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து ஐ வாஸ் தேர். பார்க்குறேன், ரொம்ப அழகு. அவங்க கொண்டு வந்த காரில் பிரபு ஒழுங்காக ஓட்டினானா என்னன்னு தெரியல. ஒரு 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 ஃப்ளா வாஸ், ஒரு வாஸ் இன்னொரு வாஸோட கூட இடித்து ஒரு சின்ன ஒன்று அப்படி கரண்ட் விழுந்துச்சு. நான் ரூம்லேருந்து வெளியே வந்தேன். எல்லா கூச்சம் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தது. ஒன்று மாத்திரம் படுக்க வச்சிருந்தது. ஐ எம் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். ஐ சே லைக் தட். டக்குன்னு குனிஞ்சு நிமித்தி வச்சுட்டேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒன்று மாத்திரம் படுத்துட்டு நான் நிமித்தி வச்சுட்டேன். உடனே ஐயோ விட்டு திரும்ப படுக்க வச்சுட்டா. என்ன ராணின்னு கேட்டேன். காரில் வரும்போது ஒரு பட்டன், அதுலேருந்து ஒரு பட்டனு கீழே விழுந்துடுச்சு. நானாக இருந்தால் சாந்தியாக இருந்தால் கீழே விழுந்த பட்டனை விட்டுட்டு ஏலம் விட்டுருப்போம்.
ஆனா அவ அதை செய்யல. ஏன் தெரியுமா? அது அவ செய்தது. எழுந்துனில்ல செல்வராணி. ராஜா எழுந்துமா, ராஜா எழுந்து, கையில் தட்டுங்க பாப்போம். ராஜா எழுந்துவா. ராஜா அவங்கள நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என் பிள்ளைங்க உட்காருங்க, உட்காருங்க. அவ செய்த ஒரு ஃப்ளவர் வாஸ்ல ஒரு பட்டன் விழுறத கூட நீ பொறுத்துக்க முடியல. அவர் கிரியேட் பண்ணின ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் வெளியே இருக்கிறது, ஒரு பொண்ணு வெளியே இருக்கிறது, ஒரு மருமகன் வெளியே இருக்கிறது, ஒரு மருமகள் விழுந்து போனது, ஒரு அண்ணன் ரட்சிக்கப்படாதது, ஒரு தம்பி குடிகாரனா இருக்கிறது, ஒரு பெண்ணு விபச்சாரத்தில் இருக்கிறது. அவருக்கு பொத்து வரவே வராது. ஏனென்றால் உன் குடும்பம் என் தேவனாகிய கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க புறப்பட்டு போவீங்க யோசுவாவோட கூட சேர்ந்து, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்ல போறீங்க. அப்படி யோசுவா சொன்ன உடனே என்ன தெரியுமாச்சு? Joshua said, as for me and my household we will serve the Lord. When he challenged, all the other families stood up and said, we shall also serve the Lord. Hallelujah. ஒரு குடும்பம் சொல்லுச்சு, நாங்க கர்த்தரையே. இதை கேட்ட எல்லா குடும்பமும் சொல்லுச்சு, நாங்களும் கர்த்தரையே சேவிப்போம். Your family is going to become a model family. Amen. It's a prophecy. It's a prophecy. It's a prophecy. Not only you are going to be saved, not only the unsaved member of your family is going to be saved. I tell you, because of your challenge in your family, because of the testimony that you establish in your family, other families also shall accept this challenge and stand up and say, we shall also serve the Lord. You are released. Say, I am released. Say, I am released. Open your mouth and say, I am released. Oh, you are released. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. I am released. I am released. I am released. Brother, you are released. Sister, you are released. I say, you are released. You are released. Thank you, Father. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வரும் நாட்களில் பரீட்சைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் தாரும், ஞாபக சக்தி தாரும், படிப்பிலே அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸாக அவர்கள் இருக்கட்டும். பெற்றோர் பிள்ளைகளை குறித்து பெருமைப்படட்டும், கர்த்தர் மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஃபாதர். நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வீடு கட்ட வேண்டும் என்றவர்களுக்கு வீடு கட்ட உதவி செய்யும். நிலம் வாங்க வேண்டும் என்று கேட்கும், நிலம் வாங்க உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு வியாபாரம் தொடங்க வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு வியாபாரம் தொடங்க உதவி செய்யும். வேலை வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். ப்ரமோஷன் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டும். ஆண்டவரே, என் எல்லை விரிவாக்கும் என்று சொல்லுடைய எல்லை விரிவாகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, என்னை கனம் பண்ணும் என்று சொல்லுகிற மக்களை கர்த்தர் கனம் பண்ணுவீராக. கர்த்தர் கனம் பண்ணுவீராக. என்னை கனம் பண்ணுவதை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? உம்மை கனம் பண்ணுகிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணுவீரா. கர்த்தர் கனம் பண்ணுவீரா. கர்த்தர் கனம் பண்ணுவீரா. கர்த்தர் கனம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் ஆகட்டும். ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் திருமணம் ஆக வேண்டும் என்று பெற்றோர் ஜெபித்தால், பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஏற்ற திருமணம் அமையட்டும். திருமணமாகி குழந்தை வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் என்னெல்லாம் நன்மை வேண்டுமோ அதெல்லாம் தாரும் அப்பா. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. ஒரு மிரக்கல் ஆரம்பித்திருக்கிறது. ஒரு அற்புதம் ஆரம்பித்து விட்டது. ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஓ, ஒரு மகிமை, ஒரு மகிமை. நோவாவை பார்த்து நீயும் ஒரு குடும்பமும் பேழைக்குள் வாருங்கள் என்று சொல்லி அவர் முன்னாலே போகிறாரு. நீங்க எங்க உள்ள போனாலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்னால உள்ள இருப்பாரு. வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. ஹல்லேலூயா. நீங்க ஷாப்பிங் போனா கர்த்தர் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு.
நீங்க வீடு வாங்க போனா கர்த்தர் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனா வாங்கன்னு சொல்லி அவர் முன்னால எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடுறாரு. ஓ நீங்க கோர்ட்டுக்குள்ள போனா ஆண்டவர் முன்னால கோர்ட்டுக்குள்ள போயிட்டு வான்னு சொல்றாரு. ஹalleluya. உங்களை யாராவது குழியில தூக்கி போட்டா ஆண்டவர் குழியில இருந்து யோசேப்பை வாடான்னு சொல்லுவாரு. யாராவது ஜெயில்ல போட்டா கர்த்தர் ஏற்கனவே அங்க உள்ள இருந்துக்கிட்டு வா மகனே உன்னை அல்ல உன்னை தொடுகிறவன் என்னை தொடுறாயா, உன்னை தொடுறவன் என்ன தொடுறான், உன்னை ஜெயில்ல போட்டவன் என்ன ஜெயில்ல போட்டான், உன்னை அடிக்கிறவன் என்ன அடிக்கிறான். ஏன்னா சவுலை பார்த்து சொல்றார், சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது கடினமா, யார நீ யாருன்னு கேட்கிறான். அப்போ அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஓ ஹalleluya. உண்மை என்னவென்றால் அந்த சவுல் என்று அழைக்கப்பட்ட பவுல் இயேசுவை பார்த்தது கிடையாது, அதற்கு ரெக்கார்டே கிடையாது. பவுல் இயேசுவை பார்த்ததாக ரெக்கார்டே கிடையாது. ஏன்னா இயேசு போன பிறகுதான் இவர் ஊழியத்துக்கே வந்தான். அதுக்கப்புறம் தான் இவன் ரொம்ப அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ரட்சித்தாரு. ஆனா இவன் சபையை அடித்தான், விசுவாசிகளை கொன்றான், கிறிஸ்தவர்களை அழித்தான். கர்த்தர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. ஹalleluya. உன்னை எவனாவது துன்பப்படுத்தினா இயேசுவை துன்பப்படுத்துறான். எனவே கவலைப்படாதே, கவலைப்படாதே. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சத்தமா சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. For prayers, Miracle Ministry, number 858, J93, 13th Main Road, Annanagar West, Madras 40. Phone numbers 044-654-52077, 98417-68047. Our website www.miracleministry.org. God bless you.